ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிற. பாண்டிய சோஸில் நம்ம கோமதியமாக இருக்காங்களே, கோவத்தில் கொந்தளிச்சு போய் என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமா? ஏண்டி உனக்கெல்லாம் தலைவாரி விடுறதுக்கு தான் நான் இருக்கேனான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில குறுக்க வரலாமா? ஆனால் நம்ம எங்கிற அரிசி மூட்டை இருக்கே, திடீர்னு உள்ளே போய் நின்று அம்மா எனக்கெல்லாம் யாருமா தலைவாரி விடுவான்னு சொல்ல, ஏண்டி உங்களுக்குலாம் வேலை செய்யறதுக்கு தான் நான் இருக்கானான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கழுவி கொடுத்துறாங்க. இது எப்படிங்கிறியா இருக்குது? எலி தான் காயுதுன்னா எலி எதுக்கு அப்படி காயுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவங்க போய் அவங்க தான் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறாங்க. இடையில நீ எதுக்கு பைக்கி போகிற, உள்ளே போய் நுழைஞ்சு இப்படி வெயினாக வாங்கி கட்டிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அது மட்டுமா, அதுக்கப்புறம் என்ன கோமதி இப்படி பண்ணுறேன், ஏன்டா நான் நாடகம் ஆடுறேன்னா ஏயா சொல்லியா சொல்லிட்டு கண்ணா பின்னா கழி குத்துனது பார்க்கணுமே, இன்னும் உடப்படான்னு தான் சொல்லலை, அதையும் சொல்லிடுவாங்க போல. என்னை பார்த்தா எப்படி தெரியுது, விழுந்து மயக்கம் போட்டு கிடக்கிறேன், ஒரு நாதி இல்லாமல் கிடக்கிறேன், கூப்பிடுறேன், நடிக்கிறேன்னு வேற சொல்கிறாங்க. நடிக்கிறேன்னா உங்கள்கிட்ட பேசுறதுக்காக துடிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியலையான்னு கண்ணா பின்னான்னு சொல்லிட்டாங்க. அது மட்டுமா, ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க தெரியாத மனுஷன் கூட இவ்வளோ வருஷமாக நான் வாழ்ந்திருக்கேன்னு நினச்சா நான் வெக்கப்படுறேன், வேதை பண்ணுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன்னு இத்தனை பட்டும் நான் தெரிந்தலையேன்னு சொல்லிட்டு விறுக்குன்னு நடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜு ஒரு பக்கம் சமாதானம் பண்ணுறாங்க. கேட்கலங்க, மீனா தான் அந்த ஐடியாவை கொடுத்துருப்பாங்க போல. மீனா சைலண்டாக இருந்துட்டு, மாமா இன்னமும் நீங்கள் அமைதியாக இருந்தால் மீனா அத்தை வந்துருவாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதுக்கப்புறம் மாமா இல்லை பொண்டாட்டி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் கோமதிமா கோமதி நில்லுடின்னு சொல்லிட்டு இவங்க பிஜிஎம் போட்டு கோவக்கார கிளியங்கிற பாட்டை போட்டுவிட்டு பின்னாடியே சுற்றுறாரு. கடைசியில் நீ என்ன சுற்றினாலும் நான் வரமாட்டேன் உன் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இளநீ மட்டும் வாங்கி குடிக்கிறாங்க. உங்கள் காசில் வாங்கி குடிச்சிட்டு தான் நான் வந்துடுவேன்னு நினைக்காதீங்க அப்படின்றாங்க. வந்துருவடி அப்படிங்கிறாங்க.